மார்னிங் சார். எஸ். டிமாண்ட் செல் 15 இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிகிட்டு வா. உங்களை வெளியில கூட்டிட்டு போறதுக்காக பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் பாதுகாப்போட போயிட்டு இன்னும் 4 நாளைக்குள்ள திரும்பி வந்துடணும். வாங்க, நீங்களும் உட்காருங்க. தேங்க்ஸ். ஏனுங்க கம்பெனி எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? உங்களை எல்லாம் எவன் வேலைக்கு போக சொன்னது? பொம்பளைங்க எல்லாம் வீட்டுக்கல்ல அடங்கி உடங்கி உட்கார்ந்துக்க வேண்டியதானே? அட கேட்டுக்கிட்டே சொல்லுங்க கம்பெனி. ஏன் சார், நீங்க வேலை தேடி அலையறீங்களா? ஆமா, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதான் வயிற்றுச்ச படத்தை பார்த்தாலே தெரியுதே. வீட்டுக்கு வீடு வாசப்படுதான் சார். வர்ற மாப்பிள்ளைங்களா பொண்ணுக்கு சம்பாத்தியம் இருக்கா இல்லன்னா வரதட்சணை ஜாஸ்தியா கொடுங்கன்னு கேக்குறப்போ நாங்க வேலைக்கு போனாதானே பெத்தவங்க பாரத்தை குறைக்க முடியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, என் வேலையை உங்களுக்கு கொடுத்துட்டு சொல்றேன். என்னடா வந்துட்ட? அவங்கதான் கேக்குறாங்களா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஆமாண்டா, சும்மா இருக்கிறதுக்கு மாப்பிள்ளை வேலையாவது பார்க்கலாம். கேட்டாலும் சரியில்லைங்க பங்காளி. அந்த செவத்த பொண்ணு கேட்டிருந்தாலும் சரின்னு இருப்பேன். இல்ல விளக்குமாரு, நீங்க ரொம்ப ஜோப்போ. அதானே. ஏன்டா கவலைப்படுற? விடு, உனக்காக நான் போய் பேசிட்டு வரேன். என் ஃப்ரெண்டுக்கு இது கூட செய்ய மாட்டேன். என்ன? வணக்கங்க. இன்னொரு வயிற்றுச்சல். ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். படிச்சுட்டு வேலை தேடி அலையிறோம். வேலையே கிடைக்கல. அந்த வேதனையில உங்க மனசு புண்படுத்துற மாதிரி அவன் பேசிட்டான். அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒன்னும் தப்பா நினைக்கல? இல்ல இல்லைங்க. தேங்க்ஸ். எனக்கு பங்காளி கல்யாணம் பண்ணிக்கல சொல்லிட்டாளா? அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினேன். உன்னை செருப்பால அடிச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நீ இல்ல சொல்லிட்டு வந்த? நல்ல புத்தி வர மாதிரி அடிங்க, இப்பவே கூட்டு வரேன்னு சொன்னேன். வாடா. உள்ள வரலாமா? உள்ள வாங்க. இன்னும் குளிக்கலையா? ஆமா. இப்படி சோம்பேறித்தனமா இருந்தா எப்படி? காலையில எழுந்திருச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சு ரெடியா இருக்கண்டா. எக்ஸசைஸா? அது முன்னால செஞ்சுட்டு இருந்தோம், ஆனா இப்ப செய்யறது இல்ல. ஏன்? எக்ஸசைஸ் பண்ணா நல்லா பசிக்கும். நல்லா பசிச்சா வயிறு நிறைய சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிடணும்னா நிறைய காசு வேணும். அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. வேணாங்க, இந்த கோயில் கடவுள் இது மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு. கஷ்டம் வர நேரத்துல கடவுளை திட்டுறது எல்லாருக்கும் சகஜதான். கஷ்டம் வந்து போனா பரவாயில்ல, அதுவே நிரந்தரமான ஏசாம என்ன பண்ணுவா? அதுக்காக கடவுளே இல்லைன்னு ஆயிடாது இல்லைங்களா? ஏனுங்க, இந்த கோயில் குங்குமத்தை எங்க நெத்தியில வைக்கிறதுக்கு இவ்வளவு கேட்டுக்கிற நீங்க, உங்களால முடிஞ்சதுன்னா எங்கெல்லாம் யாரா ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. நான் ஒரு கம்பெனி சொல்றேன், யாராவது ஒருத்தர் அங்க போய் ட்ரை பண்ணி பாரு. எந்த கம்பெனிங்க? ஜிஎன் செட்டிரோல மோகன் அன்கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எம்டி ரூம் எங்க சார் இருக்கு? அதோ அங்க இருக்கு. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். யாரு? என் பேர் மூர்த்தி. நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். அதுக்கு என்ன? ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். வேலையா? ஆமா சார். எவ்வளவு சம்பளம் எதிர்பார்ப்ப? நீங்க பார்த்து கொடுங்க சார். மாசம் ஒரு 1000 ரூபாய். ஓகே சார். இது கரெக்டா தோணலையே.
ஒரு 500 ரூபா? சரி சார். இது கூட கரெக்டா தோணல. ஒரு 100 ரூபா? பரவாயில்ல சார். ஐயா, எந்த சம்பளம் சொன்னாலும் ஒத்துக்கிறேன். மெட்ராஸ்ல வேலை தேடி அலையறதுக்கு இனிமே இடமே இல்லை சார். அதனாலதான் எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நீங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டேன். நீ 10 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டா கூட உனக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி பஞ்சத்துல வேலைக்கு வரவங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குறேன். எம்ஏ படிச்சா பிச்சை எடுக்க கூடாதா? நானும் எத்தனையோ இடத்துல வேலை தேடி அலைஞ்சிருக்கேன் சார். ஆனா யாரும் இவ்வளவு கேவலமா பேசுனது இல்ல. நான் அப்படிதான் பேசுவேன். எங்களை மாதிரி 4 இடத்துல வேலை தேடி அலைஞ்சிருந்தீங்கன்னா அந்த அருமை உங்களுக்கு தெரியும். ஏதோ பெத்தவங்க சம்பாத்தியத்துல உட்கார்ந்து சாப்பிடுற திமிரு, அதான் இப்படி பேசுறீங்க. இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே இல்லையா? கரெக்டா விசாரிச்சியா? அந்த ஆள் இங்கதான் வருவானா? அவங்க ஆபீஸ் பியூன் டீ விசாரிச்சுட்டேன். தினமும் இங்கதான் வருவானா? இவன் தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, 1 மினிட். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேலை கொடுக்கலங்கிறதுக்காக அடையாளங்களை கூட்டிட்டு வந்து தகராறு பண்ண வந்திருக்கேன் சார். நாங்க ஒன்னும் அடையாளங்க இல்ல, படிச்சவங்க. எங்களை மாதிரி வேலை கேட்டு வரவங்க கிட்ட கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்குங்கன்னு சொல்லிட்டு போகத்தான் பெத்தவங்களோட ரத்த வேர்வியா ஃபீஸா கட்டி படிச்சுட்டு வந்து இங்க வேலை தேடுறோம். 100 இடத்துல வேலை இல்லைனாலும் 101வது இடத்துலயாவது கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தான் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க நடந்துகிட்ட விதத்துல இவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தெய்வாதீனமா படிச்சுக்கிட்டா. ஒருவேளை பழைக்காம போயிருந்தானா இவனை பெத்தவங்க எவ்வளவு வேதனை பெற்றிருப்பாங்க. அதுக்கு இப்ப என்ன செய்யணுங்கிற? ஏதாவது நஷ்டம் வேணுமா? படிச்சவன் சொன்ன சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழியா? சார், தயவு செஞ்சு எங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்குங்க. நாங்க ஆத்திரப்படுற மாதிரி மறுபடியும் பேசாதீங்க. டேய், உங்க ஆத்திரம் என்ன செய்யும்? பிச்சைக்கார பசங்களா? நாலு பேர் வந்து அடிச்சு பாக்கியா? வேற எங்க வச்சுக்கடா. பாட்டெல்லாம் இங்க படிக்காதடா. தம்பி, நடந்ததெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏழைக்கும் பணக்காரனுக்குள்ள வித்தியாசமே இதுதான். கடவுளை நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். என்ன சார் இது? எல்லாத்துக்கும் கடவுள் கடவுள்னு பேசிக்கிட்டு குட்ட குட்ட குனிகிறா, குனிய குனிய குட்டுறா, குட்ட குட்ட குனிகிறா, குனிய குனிய குட்டுறா, குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா, உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. குனிகிறா, குனிய குனிய குட்டுறா, குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா, உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. வேலையெடுத்து அலையிறோம், வேலெடுத்த ஆண்டவா, ஆளெடுத்து ஊத்துறோம், வேலை ஒண்ணு வாங்கித்தா. குட்ட குட்ட குனிகிறா, குனிய குனிய குட்டுறா, குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா, உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. ரொம்ப சுகமா வாழ்ந்திருக்கும் வேலவனே, மண்ணுல மாணவனா பிறந்து பாறையா, கையில வச்சு இருக்கும் வெள்ளி வேலை வித்து புட்டு நிறைய லஞ்சம் கொடுத்து காலேஜில் சேரையா. பாதி நாள் நீ இந்த கட்டடிப்பே, பரிச்ச வைக்கும் நேரத்தில விட்டடிப்பே, கடைசியில டிகிரி வாங்கி என்னாகும், காலு 2 வேலை தேடி புண்ணாகும். பட்டத்தை வச்சு வித்து பிடிச்சி செவுத்த பார்த்து சிரிப்ப, அடப்பட்டது எல்லாம் போதுமே என்று மயிலில் ஏறி பரப்ப. குட்ட குட்ட குனியிரா, குனிய குனிய குட்டுரா, குட்ட வச்சு குனிய வைத்த ஆண்டவா, உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா.
வீடுகள் சுமப்பத நாம் வேஸ்ட்னு விட்டுப்புட்டு மாடுகள் மேய்க்க போனா மனத்தோடு வாழலாம். எம்ஏ நடுவினிலே எள்ளு ஒண்ணு சேர்ந்திருந்தா எம்எல்ஏ ஆகி நாமும் எல்லாமும் வாங்கலாம். அடுத்த வாட்டி தேர்தலிலே நிப்போமா, நம்ம டிகிரியத்தான் சின்னமாக வைப்போமா. அடுத்த வாட்டி தேர்தலிலே நிப்போமா, நம்ம டிகிரியத்தான் சின்னமாக வைப்போமா. பட்டத்தை எல்லாம் நூலுல கட்டி பட்டமாக்கி விடுடா, அடப்பட்டினி தீர சட்டிய போட்டு இட்டு தோசை சுடுடா. குட்ட குட்ட குனியிரா குய குய குட்டுரா குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா உனக்கு குட்ட போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. வேலையத்து அலையிறோம் வேலெடுத்த ஆண்டவா, ஆள் எடுத்து ஊத்துறோம் வேலை ஒண்ணு வாங்கித்தா. குட்ட குட்ட குனியிரா குய குய குட்டுரா குட்ட வச்சு குனிய வச்ச ஆண்டவா உனக்கு குட்டு போட்டு கும்பிடு போட்டு வேண்டவா. ஏய், இவர்தான் இந்த குரூப்புக்கு லீடர் போல இருக்கு. பொம்பளைங்க புள்ளை குட்டிங்களை வச்சுக்கிட்டு தூங்குற இடத்துல இந்த சத்தம் கித்தால பண்ணி அவங்களை எழுப்ப கூடாது பாருங்க. இப்ப சொல்லுங்க, உங்க முதலாளி என்ன சொல்லி அனுப்புனாரு? அவர் சட்டையை நீ கிழிச்சதுக்கு உன் மூஞ்ச கிழிச்சிடும் சார். அப்படியா? எங்க கிளி பாப்பா. உனக்கு கிழிக்க தெரியல பாத்தியா? இப்ப நான் கிழிக்கிற பாரு. இதுக்காக நீ 1/2 மணி நேரமா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காத. நீ வேலைக்கு சிபாஸ் பண்ற அளவுக்கு அவங்க ஒன்றும் நல்லவங்க இல்ல. அது மட்டும் இல்ல, நீ தான் அனுப்புனேன்னு அவன் சொல்லவே இல்ல. உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு அவங்க கிட்ட போய் எப்படி சொல்றது? அதனாலதான் பொதுவா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆனா நீங்க அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. அவங்க உண்மையிலே நல்லவங்க. இத பார், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன், முதல்ல அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. மோகன், அவங்க குடியிருக்கிற இடத்துல கூட நீ இருக்க வேணாம். உடனே அந்த வீடை காலி செய். இனிமே ஒவ்வொரு வீடா மாத்திக்கிட்டு என்னால அலைய முடியாது. உடனே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். என்ன நீ அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுற? முதல்ல நான் சொன்னதை செய். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்ன நீ பிராக்டிஸ் பண்ணலையா? பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வேலை விஷயமா சொல்லியிருந்தீங்களே, அப்பா கிட்ட அதை பத்தி பேசினேன். அவங்க படிப்பு மத்த எல்லாம் குறிச்சு வாங்கிட்டு வர சொன்னாரு. லட்சுமி, நல்லா ஞாபகம் வச்சுக்க, இனிமே அந்த பசங்க விஷயம் எதுலயும் நீ தலையிடக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணா நல்லா பசிக்கும். நல்லா பசிச்சா வயிறு நிறைய சாப்பிடணும். வயிறு நிறைய சாப்பிடணும்னா நிறைய காசு வரும். இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. தேங்க்யூ டீச்சர். டேய் வாங்கடாங்க, எல்லாரும் கீழே வாங்க. சார், நாங்க உரது இருக்கட்டும்,
வீட்டுக்காரரா லட்சணமா இல்லாம இது என்ன துண்டு அண்டர்வேர்? என்ன துண்டு என்ன அன்று வேற? என் வீடு என் இஷ்டம். நான் கோமனை கூட கட்டிக்கிட்டு வருவேன். அது இல்ல சார், கீழே பொம்பளைகள் இருக்காங்கல்ல, உங்களுக்கு வேமா இல்லையா? ராமு எங்க சார் ஓடுங்க? வாங்க வாங்க சார். உங்க வீடு உங்க அன்றா இருந்தீங்க. சரியா, இது என் வீடு என் அன்று வேற என் கோமனம் தான். இருந்தாலும் அது என் மகன் மாதிரி. போண்டா இப்படி வாடா வரடா. அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வீட்டு ஓனர் அண்டர்வேரோட இருக்கிறாரு, அதான் கொஞ்சம் கூச்சப்படுறாரு. என்ன சொல்லுங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். என்னது? உங்க வேலை சம்பந்தமா என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லிருக்கேன்னு சொன்னேன்ல, ஆமா. அது சக்சஸ் ஆயிடுச்சு. உங்கள யாரோ ஒருத்தருக்கு நாளைக்கு ஆர்டர் வரும். சார், எம்டி ரூம் எங்க இருக்கு? ஏன், என்ன விஷயம்? வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஓஹோ, அதோ அங்க இருக்கு. தேங்க்ஸ். ஏன் சுப்பிரமணி, ஒரு ஆளுக்கு தானே வேலைக்கு ஆர்டர் அனுப்பிச்சிருந்தோம், பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி 5 பேர் போறாங்க. வாழ்த்துக்கள். அஸ்து மகானி. தேங்க்யூ. எஸ், கம் இன். வாமா உட்கார். கர்ப்பமா இருக்கம்மா. என்னடா? அப்பா படம் செல்ல அம்மா உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. டேய் டேய், எந்திரிங்கடா. என்னமாச்சு? திடீர்னு லட்சுமி மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா. கேட்ட தூக்க மாட்டேன் சாப்பிட்டே சொல்றேன். டேய், அட முடிச்சுக்கோங்க. எங்கம்மா? உயிர் மேல ஆசை இருந்தா வண்டியில ஏறு. எதுக்காக? ஏன் எதுக்குங்கிற கேள்வி எல்லாம் இங்க கேட்காத. போக வேண்டிய இடத்துக்கு போய் அங்க பேசிக்கலாம். என்னடா விளையாடுறீங்களா? உன்கிட்ட எனக்கு என்ன விளையாட்டு? நீதான் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கிய. என்ன என் கையில கத்திலாம் பாக்குறியா? கடிச்சே கொண்டு தள்ளியா? வழியில ஏதோ சத்தம் கித்தம் போட்ட ரோடு பூரா உன் குடல் செதிரிடும். தலை கொடு. ஒண்ணு புரியல, உள்ள வந்தா தெரியும். வாங்க. அட ஏனுங்க மணி எல்லாம் பேண்ட் பேண்ட் முழிக்கிறீங்க? அதுதான் கழுத்துக்கு மேல டை கடிக்கு மாப்பிள வந்துட்டாரல்ல. ஆக வேண்டியது பாருங்க மணி. யாரா மாப்பிள? வாய் முடுறா. நல்ல ஆளுவே. இதான் பொண்ணுன்னா நீதான் மாப்பிள. ரோட்ல போற என்ன கத்தி காட்டி மிரட்டி கூட்டிட்டு வந்து இல்லாம மாப்பிள பொண்ணு பொண்ணெல்லாம் பேத்துருவேன். யாரா அந்த பொண்ணு? பொண்ணு யாரா? பார்க்கு பீச்சுன்னு சுத்திட்டு மூஞ்சி மறந்து போச்சா? ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. வாய் முடுறா. யோ, செய்யற தப்ப செஞ்சுட்டு எங்க வாய் முட சொல்றியா? என்ன தைரியம் உனக்கு? நீங்க எல்லாம் சொல்றதுனால தெரியாத பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு ஒத்துக்க சொல்றியா? அவ கூட பழனி தம்பி, முழு பூசணிக்காய ஒரு அண்டா சோத்துக்குள்ள மறைக்கலாம்.
ஒரு தட்டு சோத்துக்குள்ள மறைக்க முடியாது. ரகசியமா பழகுனால சாட்சி யாருன்னு கேட்டு ஈஸியா ஏமாத்திடலான்னு பாக்குறியா? விளக்கமாத்தால் எடுப்பேன் ராஸ்கல். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கோச்சுக்காதுங்க. நான் தனியா அழைச்சிட்டு போய் நிதானமா சொல்றேன். படிச்சவரு ஏத்துக்குவாரு. வாங்க சார். ஏமாத்துறதுல படிச்சவன்னா படிக்காதவன்னா என்னடே? ஆமாடே. இது சபத்துக்கு பிறந்த மூதி ஆமடையா? நீங்க அந்த பொண்ணை காதலிச்ச விஷயம் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு கருவியை கலைக்க முயற்சி பண்ணது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சது நாஸ்திதா. ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்ன இதுல அந்த பொண்ணோட மானமும் அவங்க வயிற்றுல வளர குழந்தையோட எதிர்காலம் அடங்கியிருக்கு. என்ன நீ மிரட்டுற? எனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த கதையில நம்ம கிட்ட வேணாம். உனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அந்த பொண்ணை நீயே லேடி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போனேன். என்ன நீ அந்த பொண்ணே தெரியாதுங்கிற? டாக்டர் கிட்ட எந்த டாக்டர்? ருக்மணி டாக்டர். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் தான் இது. என்ன சொல்றான் ஆளு? இந்த பொண்ணு கிட்ட தாலி கட்ட போறானா இல்லையா? பேசிட்டு இருக்க. ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல மனுஷன் இவர ஒத்துக்குவாரு. என்ன யோசிக்கிற? ஏயா எல்லாத்தையும் பண்ணி போட்டு இப்ப வந்து பேய் முழிச்சா என்னயா பிரயோஜனம்? எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா தான் இதுல எல்லாம் ஈடுபடணும். இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்தே சபலஸ்தனா மட்டும் இருந்துட்டு போயிடணும். சபலஸ்தனா இருக்கிறதும் தப்புன்றியா? அப்ப நீயே பேசு. உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கும் வேலை போட்டு தரேன். இந்த விஷயத்துல யாரும் தலையிடாம சைலண்டா ஒதுங்கிங்க. அதான் இதை சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு நான் விட மாட்டேன். கூட பிறக்காத அந்த சகோதரிக்காக நான் ஜெயிலுக்கு போக கூட ரெட்டியா இருக்கேன். உன் கார்ல இருந்த பெட்ரோல் எடுத்து உன் தலையில ஊத்தி உன்னை உயிரோட வச்சு கொளுத்துருவேன். மரியாதை உன் தாங்கிட்ட. திருநெல்வேலி மாலை எல்லாம் ரெடியாடா? ரெடியா இருக்கடே. போய் எடுத்துக்குள்ள போடா. என்ன தஞ்சாவூர் பத்திரிகாரங்க வந்தாச்சா? பக்காவா இருக்கு. யாருங்க? டான்ஸ் டீச்சர் லட்சுமி பார்க்கணும். அவங்க இருக்காங்களா? முதல்ல இங்கதான் இருந்தாங்க. இப்ப கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ஐயோ நான் அவங்களை அவசியம் பார்க்கணும். எங்க இருக்காங்க? எதுக்குங்க? என்ன விஷயம்? பரதநாட்டியம் கத்துக்கணும். யாரு? நான் தான் பரதநாட்டியம் கத்துக்கணும். ஐயோ டேய் தண்ணி கொண்டடா. தண்ணி பத்தாது, பிராந்தி கொண்டா. என்னங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்த 1 வாரமா யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வேணா என் மேல வருத்தம் இருக்கும். அதனால பேச விருப்பம் இல்லாம இருக்கலாம். நீங்க கூட பேச மாட்டேங்கிறீங்களே, அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. இத பாருங்க, இந்த கல்யாணம் நடந்த விதம் வேணா உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு மனைவியா வர வேண்டியவன் நான் தானே. எனக்கு மனைவியா வர வேண்டியவ ஒரு கோடீஸ்வரடி. என்னுடைய தலையெழுத்து உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டானு. இப்ப கூட அந்த தாலியோட உன்னை அடிச்சு வெளியே திருத்த முடியும். யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது தெரியுமா? வேண்டாங்க, உங்களுக்கு பிடிக்கலனா நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். எனக்கு இந்த தாலி ஒண்ணே போதும். ஆனா ஒரு விஷயம், நானே வெளியில போனா உங்க அப்பா அம்மா என்ன தப்பா நினைப்பாங்க. அதனால நடந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். என்னடி, என் வாழ்க்கையில ராமுதான் மண்ணள்ளி போட்டான்னா உன் பங்குக்கு நீயும் போடலான்னு பாக்குறியா? இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கேன். இனியும் அப்படிதான் இருப்பேன். அதுக்காக தான் நம்ம 2 பேர் கல்யாணம் எப்படி நடந்துங்கிறதுக்கு எங்க அப்பா அம்மாட்ட ஒரு பொய் கதை சொல்லியிருக்கேன். அந்த கதையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சானே ஒரு பரதேசி, அவனும் நீயும் கெட்டவங்க, நான் நல்லவன். என்னங்க இது? அதுதான் உண்மை, நீயும் ஒத்துக்கணும். அப்பதான் உன் கழுத்துல இருக்க தாலியாவது மிஞ்சும். என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதான் சொல்லிட்டு தாலியாவது மிஞ்சோன்னு. என்னடி சொல்றியா இல்ல தாலி கட்டி வச்சுட்டு போறியா? சரிங்க, நீங்க சொல்றபடியே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எம்டி ரூம் எங்க இருக்கு? ஹலோ, எம்டி ரூம் எங்க இருக்கு? அங்கதான். தேங்க் யூ.
சாரி, என் பேர் லதா. ஓ, அது நீங்க தானே? ம், நீங்க இங்க வேலையில சேர வருவீங்கன்னு எம்டி சொன்னாரு. உள்ள இருக்காரு, போய் பாருங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நாளையில இருந்து அந்த பொண்ணு இங்க தான் வேலை செய்ய போகுது. அப்போ நல்லா பாத்துக்கலாம். இப்போ வேலைன்னு ஒண்ணு இருக்கு, கவனிக்கலாமா? என்னம்மா நீ யாரு என்னது நான் சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கிற. பக்கத்து ரூமுக்கு வந்தேன். இந்த ரூம் திறந்திருந்துச்சு. அதான் உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வரதுன்னா வந்துருவியா? இப்ப போ. என்னது? ஐயோ வாங்கடா. சார், என்ன சார் இது? வேர்க்க விறுவிறுக்க ஓடி வரீங்க. ராவு, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காது நடந்து போச்சுடா. என்ன சார் அது? என் ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டாடா. பொண்ணா? ஏனுங்க ஐயா, நமக்கு தெரியாம இப்படி ஒரு செட்டப்பா? அடச்சே, செட்டப் ஆகுது. பக்கத்து ரூமுக்கு வந்திருக்கா. என் ரூம் திறந்து இருந்துச்சா, உள்ள வந்துட்டேன்னு சொல்ற. அப்போ காஞ்ச மாடு கம்பளம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சா? காஞ்ச மாடாவது பச்சை மாடாவது அவளை பார்த்து வில வளர்த்து போய் ஓடியா இருந்திருக்கிற. ஏனஜோ? அண்ணாச்சியோ, இது வரைக்கும் சபலட்சனாவே இருந்தனா, அந்த பொண்ணு நேர்ல வந்த உடனே ஒண்ணுமே புரியல அண்ணாச்சியோ. கூப்பிட்டீங்களாப்பா? இவன் தான் என் பையன் மோகன். வணக்கம். இவர் மிஸ்டர் பரமசிவம், பாம்பேல இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இவரை பத்தி தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. உட்கார். உங்களை போட்டோல பாக்குறேன். இப்ப நேர்ல பாக்குறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு மருமகன் வர வேண்டிய நீங்க ஏன் ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அது பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவம். யாரோ படிச்ச பசங்க இவங்கிட்ட வேலை கேட்டிருக்காங்க. இவன் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அதுல தகராறாகி இவன் அவங்கள அடிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அதனால அந்த பசங்க இவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணை இவன் கூட முடிச்சு போட்டு பேசி கத்தியை காட்டி மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்னால வேற என்ன செய்ய முடியும்? கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன்லாம் எதுக்கு இருக்கு? உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த பொண்ணை விரட்டிட வேண்டியதானே? ஏன் விட்டீங்க? நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா என் மிஸ்ஸஸால தான் அந்த பொண்ணை ஏத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. என்னங்க செய்யறது? அந்த பொண்ணு கழுத்துல இவன் தாலி கட்டிட்டான். அது பேப்பர்ல வந்து மானம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேட்டுன்னு போனா மேற்கொண்டு இவருக்கு தானே கௌரவ குறைச்சல். அதனாலதான் எது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும்னு மனசை தேத்திக்கிட்டு அந்த பொண்ணை இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்ன கோவமா பாக்குற? நான் வீட்டுல சொன்ன போய் ஊரெல்லாம் பரவது என்ன? ஒண்ணும் செய்ய முடியாது. நீ ஏன் ஒத்துட்டு இருக்க? உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா சாமி கிட்ட சொல்லி அது தீத்துரு. குட் ஈவினிங் டாடி. குட் ஈவினிங். என் மக லதா. அப்படியா? குட் மார்னிங் சார். இதுல ஒரு கையெழுத்து வேணும். சார், அங்க கொஞ்சம் பாருங்களேன். என்ன ஒரு அரட்டையும் சிரிப்புமா இருக்கு? அந்த அநியாயத்தை ஏன் சார் கேக்குறீங்க? அந்த பொண்ணு வந்த ஒரு மாசமாவே இப்படிதான் சார். அது ஏதாவது விடுகதை போடுறதும், அதுக்கு பதில் தெரியாம நம்ம ஆளுங்க உளறதும், அதை கேட்டு மத்தவங்க சிரிக்கிறதும், ஐயோ ஒரே அட்டகாசமா போச்சு சார். பாருங்க, கலக்கலப்பா இருந்தா தப்பு இல்ல, கரெக்டா வேலை நடக்கணும், அவ்வளவுதான். சார், அந்த பொண்ணுக்கு பக்கத்து சீட்ல சண்முகம் இல்ல சார், அவனை மாத்திட்டு என்ன அங்க போட்டுருங்க சார். நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது ஆடு நினைதேன்னு ஓனாய் வருத்தப்படுதா? வர்றேன் சார். தேங்க்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க லதா? சொல்லுங்க. கண்ணத்துல கறி சார். கண்ணத்துல கரிதாமா இருக்கணும், எலும்பா இருந்தா அசிங்கமா இருக்கும்ல. ஆஹா, அது இல்ல சார், கருப்பா ஏதோ ஒட்டி இருக்கு. கருப்பா ஏதோ விட்டுருக்கா? அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். இன்னும் போகல சார். ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட்.
சார். தேங்க்ஸ். இந்தாங்க விவேகன் கோ ஃபைல். ஓகே. எங்க நீங்க என்னமோ இந்த விடுகதையெல்லாம் நிறைய போடுறீங்களாமே? ஆமா சார். உங்களுக்கு ஒரு விடுகதை போடட்டுமா? ஓகே. ஓகே. காலார நடக்கலான்னா தபால்காரன் குறுக்க வந்து நகரத்தை கடைசியில தள்ளி தகரத்தை நடுவுல போட்டு பால்காரனாகி போயிட்டான். பாவி மனசு பாடா படுது. இதுக்கு என்ன விடை? எங்க இந்த விடுகதை கொஞ்சம் கஷ்டமானதா தெரியுது. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, சொல்லிடுறேன். சரி, நல்லா யோசிச்சு சொல்லிடுங்க சார். தபால்காரன் குறுக்க வந்து நகரத்தை கடைசியில தள்ளி நகரத்தை நடுவுல போட்டு பால்காரனாகி போயிட்டான். பாவி மனசு பாடா படு. இந்த மாதிரி விடுகதைகள்லாம் அவளுக்கு போட்டதே இல்ல. காசி சார், அந்த விடுகதைக்கு விட என்ன 2 நாளா இதே தொலையா போச்சு. புது பொண்டாடிக்கு புடவை கட்ட விட மாட்டேங்கிறான். அது இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா போயா நீ திரும்ப. என்ன வீட்டுக்கார ஐயா, விடுகதைக்கு இன்னும் விடை கண்டுபிடிக்கலையா? என்னமோ எங்களுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்ச மாதிரி கேக்குறியே. ஓ, கண்டுபிடிச்சிட்டனே. கண்டுபிடிச்சிட்டியா நீயா? உங்க அப்பா என்ன தமிழ் பண்ணிட்டா? சொல்லு. காலார நடக்கலாம்னா தபால்காரன் குறுக்க வந்து அதில் இருக்கிற கால் லகரமான இல்ல கடைசியில தள்ளி நகரத்தை நடுவுல போட்டா. இதுதான் விடை. என்ன இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுது புரியுது. அப்பா குட் மார்னிங். ஹலோ, நீங்க சொன்ன விடுகதைக்கு விடை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? சொல்லுங்க பாக்கலாம். காதல். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். ஷர்ட் புதுசா சார்? ஆமாங்க. விலை 125 ரூபாயா சார்? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் காலர்ல விலை தொங்குது. அப்படியா? அவசரத்துல கவனிக்காம அப்படியே வந்துட்டேன். சார், if you don't mind. சார், நம்ம லிஃப்ட்ல வரும்போது கரண்ட் கட் ஆயிருந்தா என்ன இருக்கும்? லிஃப்ட் பாதியிலே நின்னு இருக்கும். நம்ம 2 பேரும் தனியா சிக்கிக்கிட்டு தவிச்சிருப்போம். அந்த மாதிரி தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்னம்மா, என்னங்க? இந்த ஓசியிலே காலம் தள்ளுற பயலுக்கு இருக்காங்களா? இருக்காங்க. நீ அங்க நின்னுட்ட, கீழே இறங்கி வா. நீங்க வர்றீங்கன்னு தான் நான் இங்கே நிக்கிறேன். ஏன் நான் வந்தா நீ வரப்படாதா? நீ இறங்கி வா, நான் ஒதுக்கிக்கிறேன். தெரியாம பட்டுருச்சு. ஹலோ. ஹலோ. எங்க சார் இப்படி கூட்டமா? இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. ஹலோ. சார் தான் எங்க வீட்டு ஓனர். வணக்கம் சார். அவனுக்கெல்லாம் ஹலோ, எனக்கு மாத்திரம் வணக்கம். என்ன வயசானவனு பாக்குறியா? இந்தாம்மா, இவனுங்க செய்யறதெல்லாம் நானும் செய்வேன். ஹலோ. ஹலோ, மரியாதைக்கு. ரெகுலரா நீங்க இங்கதான் வருவீங்களா? நான் எப்பவும் பக்கத்து கடைக்கு தான் வருவேன். இன்னைக்கு பர்டிகுலரா நான் வாங்க வந்தது அங்க இல்ல, அதனாலதான் இங்க வந்தேன். என்ன வாங்க வந்தீங்க? ஒரு நிமிஷம், கொஞ்சம் தனியா வாங்க. வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. அவன் காதையே கடிச்சிருவா போல் இருக்க. என்னங்க இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டேன். ஓகே, நான் வரேன். பாய். ஏய், உன்கிட்ட மட்டும் தனியா சொல்லிட்டு போனது என்னப்பா? சொல்ல மாட்டேன்டா. ஏல சொல்லுல. முடியாதுல. அவனுங்க எல்லாம் சின்ன பசங்க, எனக்கு மாத்திரம் சொல்லு. அது என்ன கிசு கிசு? அது அண்ணா. ஹாய். எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்ச்சேஸ் போயிருந்தேன். ஒரு ஷர்ட் டிசைன் நல்லா இருந்தது, உனக்காக வாங்கிட்டு வந்தேன். நாட் பேட். ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
பியூட்டிஃபுல். ஓகே, முடிவு பண்ணுங்க. குட் மார்னிங் சார். அந்த ஃபைல் இன்னைக்கே முடிச்சுங்க ப்ளீஸ். என்ன சார் இன்னைக்கு குங்கும விபூதி எல்லாம் பலமா இருக்கு? அதுவா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஓ ஐ see. Happy returns of the day sir. யூஷுவலா நீங்க எந்த கோயிலுக்கு போவீங்க சார்? முப்பாத்தம்மன் கோயிலுக்கு. ஓ அந்த கோயிலுக்கா? அங்க வேண்டிக்கிட்டா நிச்சயமா நிறைவேறும் சொல்லுவாங்க. அதனால தான் நான் அந்த கோயிலுக்கு போனேன். ஓ நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க சார்? சார் சொல்லக்கூடாதா? நீதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். Happy birthday to you. Thank you. என்ன எல்லாரையும் கூட்டிட்டு வந்ததை பார்த்து பயந்துட்டீங்களா? முதல்ல கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து தைரியமா இருந்துட்டேன். என்ன முடிவுக்கு வந்தீங்க? அப்படியே ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அத்தனை பேருக்கு முன்னால உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துடணுங்கிற முடிவுக்கு வந்திருந்தேன். தேவியே நான் சரணம், என் ஆவியேதான் சரணம். பூவுக்கு ஓர் சரணம், வரும் பூஜைக்கு ஓர் சரணம். நேரத்திலே நீ வரணும், கேட்டதெல்லாம் நீ தரணும். தேவியே நான் சரணம், என் ஆவியேதான் சரணம். பூவுக்கு ஓர் சரணம், வரும் பூஜைக்கு ஓர் சரணம். சின்னஞ்சிறு விழிகளிலே அம்புகளும் நிறைந்திருக்கும், செவ்விதழில் சிரிப்பினிலே மந்திரங்கள் மறைந்திருக்கும். கண்ணாமேனும் கண்ணி வெடி நேரத்துக்கு காத்திருக்கும். பொன்னிடையும் தீரங்கியா போர் தொடுக்க என அழைக்கும். இத்தனை ஆயுதம் உன்னிடத்தில் எப்படி தப்புவேன் போர்க்களத்தில்? காதல் காதல் அது அன்றும் இன்றும்
இன்பங்கள் தானே தேதியே நான் சரணம் என் ஆவியே தான் சரணம் பூவுக்கு ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் நேரத்திலே நீ வரணும் கேட்டதெல்லாம் நீ தரணும் தேவியே நான் சரணம் என் ஆவியே தான் சரணம் பூவுக்கு ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் ஒன்றிரண்டு வார்த்தைகளை எப்பவோ பேசுகிறாய் உதட்டினில் ஊர்வலமாய் உள்ளத்தை காட்டுகிறாய் நெருங்கிடும் இளமைக்கொரு நெருப்பை மூட்டுகிறாய் அணைத்தால் அணைந்து விடும் அதையும் கூறுகிறாய் உன்னிடம் எத்தனை அற்புதங்கள் என்னிடம் எத்தனை சொப்பனங்கள் மாலை போடும் சுபவேளை கூடும் நாளிதுதானே தேவியும் தான் சரணம் என் ஆவியும் தான் சரணம் பூவுக்கு ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் நேரத்திலே நீ வரணும் கேட்டதெல்லாம் நான் தரணும் தேவியே நான் சரணம் என் ஆவியே தான் சரணம் பூவுக்கு ஓர் சரணம் வரும் பூஜைக்கு ஓர் சரணம் நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க வீட்டுல பேசுறதுல அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வேணும்னு உங்க வீட்டுக்கு வந்து பேசி பார்க்கட்டுமா? ஐயோ வேண்டாம். ஏன்? எங்க வீட்டுல எல்லாருக்கும் அந்தஸ்து தான் முக்கியமா போச்சு. அங்க காதல்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்ப நம்ம கல்யாணம் எப்படிதான் நடக்குது? அதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்றேன். நம்ம கல்யாணத்தை நாமளே எங்கேயாவது ஒரு கோயில்ல நடத்தி முடிச்சிட்டு எங்க அப்பா அம்மா காலில் விழுந்தா அவங்க மனசு மாறிடும். நான் சொல்றபடி செய்வோம். வர புதன்கிழமை பெருமாள் கோயில்ல நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம். உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப வேண்டிய உங்களுக்கு மட்டும் சொன்னா போதும். பொண்ணு கூப்பிடுங்க. பொண்ணை கூட்டுவாங்க, பொண்ணை கூடுவாங்க. எல்லாரும் அங்க பாருங்கடா. எனக்கு ஒண்ணும் புரியாது. யார் இந்த பொண்ணு? ஐயோ இப்ப இந்த பொண்ணை யாருன்னு கேளுங்க. ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறீங்கன்னு ஏன் சொந்த செலவுலயே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா இப்ப ஏதோ மறந்துட்ட மாதிரி பேசுறீங்களே. தாதா என்ன கோபுற? ஆமா சார், நீங்க தான் குழப்பறீங்க. நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு லதா சொன்னதுனாலதான் நாங்களாம் இருக்கோம். லதா, நான் எப்ப உங்ககிட்ட அப்படி சொன்னேன்? இது உனக்கு எனக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் தானே? ஷட் அப். என்ன கதையை மாத்த பாக்க சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ராமுவும் லதாவும் லவ் பண்ணதான் உண்மை. ஆமா அப்படின்னு இவர் சொல்ல சாரா? அவன் சொல்றது என்ன எங்களுக்கே தான் தெரியும். ஸ்டாப் இட். நீங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னா இல்லாதது இருக்குன்னு ஆயிடுமா? மிஸ்டர், நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ அது உங்க இஷ்டம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு கழுத்து நீட்டுறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல. புரிஞ்சுதா? வரேன். மன்னிச்சிடுங்க சார், என்ன இப்படி நடிக்க சொன்னாங்க, நடிச்சேன். ஆனா உங்களுக்குள்ள இப்படி லவ் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது சார். சாரி. லதா கொஞ்சம் நில்லு. லதா, சர்வசாதாரணமா நம்ம காதல தூக்கி எறிஞ்சிட்டு ஏன் இப்படி நாடகம் ஆடுற? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காதல் வெறும் நடிப்பு தான். ஏன் இப்படி நடிச்ச? காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். உங்க ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக யாரோ ஒருத்திய கட்டி வச்சு பழி வாங்குனீங்களே, மோகன்ங்கிறவரை ஞாபகம் இருக்கா? அவரோட தங்கச்சி தான். அந்த கல்யாணத்தினால எங்க அண்ணன் தலகுனிஞ்ச மாதிரி உங்களையும் தலகுனிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் நானே வந்து உங்க கூட வேலைக்கு செய்து உங்களோட நெருங்கி பழகி காதலிக்கிற மாதிரி நடிச்சு
இப்ப கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துறேன். இப்ப நீங்க அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலைனாலும் நாளைக்கு இந்த விஷயம் பேப்பர்ல வந்து நீங்க அவமானப்படும். எனக்கு அது போதும். அதான் நம்பர் அங்க இருக்கு பங்காளி. எல்லாரும் சேர்ந்து போனா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வேடிக்கை பாக்குற மாதிரி ஆயிடும். நான் மட்டும் தனியா போய் பேசுறேன். போய் பேசு. ஏதாவது பிரச்சனைனா சிக்னல் கூட, நாங்களும் வந்துடுறோம். இல்லையா யாரியா நீ? ஏயா நீ பாட்டு கேட்ட தந்து உள்ள வந்துகிட்டு இருக்க? இது லதா வீடு தானே? ஆமா. லதா இருக்கா? இல்ல. எங்க போயிருக்காங்க? அவங்க குடும்பத்தோட சொந்த ஊர் போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? தெரியாது. அவங்க சொந்த ஊர் எது? ஊட்டி. ஊட்டி அட்ரஸ் தெரியுமா? தெரியாது. அவங்க வீட்டுல வாட்ச்மேன் வேலை பாக்குற, ஊட்டி அட்ரஸ் கூட தெரியாதா? எனக்கு தெரியாதுன்றல என்ன சட்டை பிடிக்கிற? உண்மையா சொல்லு, தெரியுமா தெரியாதா? அதே தெரியாதுன்றலையா? என்னது யாராட்டு பையில அவன் பாட்டுக்கு வந்தேன், சட்டையை பிடிச்சி எடுத்துறேன், புது சட்டை. இவெல்லாம் கேட்டா நான் அட்ரஸ் சொல்லி போடுவேனா? சொன்ன எங்க முதலாளி என்ன கொண்டு விட மாட்டேன். வந்துட்டேன். வணக்கம் சார். முதல்ல நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க, அப்பதான் பதில் வணக்கம் சொல்லுவேன். இந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்க. சாந்தி இவங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சாமிநாதன் இவங்கள வீட்டுல தங்க வைக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கா. என்ன சொல்ற? சாந்தி பர்மிஷன் கொடுத்துட்டா. வாங்க எல்லாரும் வாங்க. செல்ல குட்டிங்களா, இந்தாங்க சாப்பிடுங்க. அவனுங்க வந்த 4 நாளா லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கம்மா. அதுவா, அது ஒரு வியாதி. அதான் காதல், லவ் லவ். காதலிச்சு பாரு கிளியே, என் பேச்சு ஏனோ பேதலிச்சு போகும் மதியே. காதலிச்சு பாரு கிளியே, என் பேச்சு ஏனோ பேதலிச்சு போகும் மதியே. காதலிச்சு பார்த்தால் காணுகிற யாவும் கண்ணில் சுகமாகும். காலம் பறந்தோடும், ஆடும் பாடும். காதலிச்சு பாரு கிளியே, என் பேச்சு ஏனோ பேதலிச்சு போகும் மதியே. வந்த காளையெல்லாம் கன்னியரை பார்த்தால் கஞ்சிமிட்ட நேரமின்றி ஆசைகளை சேர்ப்பான். காதல் வந்த காளையெல்லாம் கன்னியரை பார்த்தால் கஞ்சிமிட்ட நேரமின்றி ஆசைகளை சேர்ப்பார். சித்தர்களை போல காதல் நித்திரையில் ஆழ்வார். குற்றங்களை வேண்டாம் என்று சுத்தி சுத்தி வீழ்வார். சித்தர்களை போல காதல் நித்திரையில் ஆழ்வார். குற்றங்களை வேண்டாம் என்று சுற்றி சுற்றி வீழ்வார். ஊரை மறந்து போவார், தனது பேரையும் மறந்து போவார். வானில் பறந்து போவார், சொர்க்க வாசலை திறக்கலாவார். காதலிலே கனவுகள் தொடர்ந்திடும், காலை மனோ கவனத்தை கவர்ந்திடும். காதலிச்சு பாரு கிளியே, என் பேச்சு ஏனோ பேதலிச்சு போகும் மதியே.
தோணும் சொக்கி சொக்கி காதலியை சுற்றி சுற்றி தேடும் உச்சி வெயில் நேரத்திலும் ஊரை சுற்ற தோணும் சொக்கி சொக்கி காதலியை சுற்றி சுற்றி தேடும் வட்ட பகல் நேரம் கூட வட்ட நிலவாகும் நட்ட நடுராவில் தூக்கம் கட்டு கட்டு போகும் வட்ட பகல் நேரம் கூட வட்ட நிலவாகும் நட்ட நடுராவில் தூக்கம் கட்டு கட்டு போகும் பாலும் கசந்து போகும் நல்ல பழமும் குடித்து போகும் பசியில் இருந்த போதும் நல்ல ருசியும் மறந்து போகும் ஆசையில சின்ன தவி முறுகிடும் ஆடவரை அவதியில் கருக்கிடும் என்னதான் அவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் எங்க அப்பா கத்து கொடுத்த இந்த மெக்கானிக் வேலைதான் எனக்கு சோறு போடுது. ஏங்க காய்கறி வாங்க பணம் கொடுங்க. நேத்து தான் 3 கிலோ பீன்ஸ் 3 கிலோ கேரட் 3 கிலோ தக்காளிக்கு காசு கொடுத்தேன். என்னாச்சு? அவளையும் இந்த மண்ணாங்கட்டி தின்னுட்டான். பச்சை காய்கறி இன்னும் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. காய்கறி கடைக்காரங்க. நீ காய்கறி தின்னா அவன் வியாபாரத்துக்கு நல்லதுடா முண்டம். டாய் ராமுவாவது அன்னைக்கு குதிரையில அடிபட்டு சாக கடந்து பொழைச்சுக்கிட்டான். நீ தின்னே சாக கிடப்ப, ஆனா பொழைக்க மாட்டேன். என்னையா என்ன ப்ராப்ளம்? என்னண்ணே கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது, என்னன்னு பாருங்கண்ணே. ஏங்க யாருங்க? என்ன வேணும்? இல்ல எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பார்க்கணும். மெக்கானிக் யாரு? கொஞ்சம் இருங்க. எங்க வீடு சொல்லு. எனக்கு தெரியாது தெரியாது. ஏங்கடா இவனை துரத்தி பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க? சார், இந்த ஆள் மெட்ராஸ்ல லதா வீட்டுல இருந்தவர். ஊட்டி அட்ரஸ் கேட்டப்போ தெரியாதனாரு, இங்க மாட்டிக்கிட்டாரு. இப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லியா? எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ராமு அட்ரஸ் தானே, நான் சொல்ல வைக்கிறேன். அந்த புடுங்கிய எடு. சின்ன புடுங்கியா பெரிய புடுங்கியா? பெரிய புடுங்கி. சரிங்க. என்னங்க அது? கட்டிங் பிளேயர். நாங்க அத தமிழ்ல புடுங்கின்னு சொல்றோம். இந்தாங்க. இத வச்சு என்ன பண்ண போறீங்க?
இத வச்சு இவன் பல்லு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன். என்னங்க? அந்த கழட்டிய எடு. சின்ன கலட்டியா பெரிய கலட்டியா? 2 கழட்டியும் எடு. சொல்லுதீங்க அப்படின்னு என்ன நினைச்சோ? பேனர் அண்ணாச்சோ, இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா கழட்ட போறேன். எடுத்துட்டு வா. அது முக்கியம்னு தெரியுது இல்ல? ஒழுங்கா அட்ரஸ் சொல்லு. நம்பர் 12 தேரி கிராஸ் ரோடு. யாரு பண்ணி? என்ன வேணும்? லதா வீடு இதுதானே? ஆமா. டேய் இதுதான்டா. ஏனுங்க இங்க சுந்தரேசனுங்கிறது? நான் தான். என்ன விஷயம்? ஏய் உங்க ஐயா இருக்காரு. லதாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நீங்க எல்லாம் யாரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? லதா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எதுக்காக லதா கிட்ட பேசணும்? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு. என்ன விஷயம்னு சொல்லாம இருந்தா எப்படி? என்னடா பதில் சொல்லாம நிக்கிற? கேக்குறாருல, சொல்ல. மெட்ராஸ்ல என்ன காதலிச்சு ஏமாத்திட்டு இங்க வந்துருச்சு. Shut up! எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே வந்து இப்படி பேசுவ? காதலிச்சது உண்மைங்கிறதுனாலதான் தைரியமா அதை பத்தி பேச வந்திருக்கேன். நான் தான் அந்த காதல பொய்ன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அப்பா, நான் இந்த ஆள் கூட பழகுன மாதிரி நடிச்சு ஏமாத்துறது உண்மைதான். ஆனா ஏன் அப்படி செஞ்சு தெரியுமா? அண்ணனை மிரட்டி அயோக்கியத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சது இந்த ஆள் தான். நான் செஞ்சது அயோக்கியத்தனமா இல்ல உங்க அண்ணன் செஞ்சது அயோக்கியத்தனமான்னு அவரே கேளு. உங்கள யாரோ ஒருத்தனுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு என் பையன் சொன்னது அயோக்கியத்தனமா? சார், என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்தை நடத்த வைக்கல. உங்க பையன் தான். எடுத்தாடே. அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க சொல்லி லட்சுமியே ஒத்துக்கிட்டாளே. என்ன உண்மை ஒத்துக்கிட்டாளேன்னு அதிர்ச்சியா இருக்கா? அந்த உண்மை என்னன்னு அவங்களே இங்க வந்து சொல்ல சொல்லுங்க. கூப்பிடுங்க. டேய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ என்னமோ யோக்கிய மாதிரியும் நாங்களாம் பொய் சொல்ற மாதிரியும் பேசுறிய. இந்த பாருங்க நச்சியோ, ராமு சொல்லுற மாதிரி லட்சுமியை கூப்பிட்டு கேட்டா யாரு பொய் சொல்லுதான்னு தெரிஞ்சு போகும்ல. அந்த பொண்ணே உண்மையை ஒத்துக்கிட்டதுனாலதான் அந்தஸ்து கூட பார்க்காம மன்னிச்சு இந்த வீட்டுல வாழ வச்சிருக்கேன். என் மரியாதை என்ன, கௌரவம் என்ன, சர்வசாதாரணமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவளை கூப்பிடு இவளை கூப்பிட்டுக்கிட்டு. டேய் போங்கடா வழிய. சார், விஷயம் என்னன்னு? டேய், இதுக்கு மேல என்ன பேச போறேன்? பிபி வாசி எடுத்துட்டு போங்கடா வழிய. போடா, பேசாத. ஏ வாட்ச்மேன், அவட்ட பிடிச்சி வெளியே தள்ளியா. என்ன மாமு, வேற ஊருக்கு வந்திருக்காங்கறத மறந்துட்டு வாலாட்ட ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. அதான்பா மோகன் சார் விட்டு விஷயம். ஒழுங்கா உடம்ப காப்பாத்திக்கிட்டு ஊர் போய் சேர்றீங்களா இல்ல கல்யாணம்னு கட்டையில ஏற போறீங்களா? கல்யாண ஏற்பாடு மட்டும் இல்ல மாமா, மேல கச்சேரி நாங்க தான் வாசிப்போம். எப்படிமா? இப்படித்தான்.
ஏய் ஆமா இவங்க கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் வா. வேணாண்டா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா லட்சுமியோட புருஷனை நாமளே கோர்ட்டுக்கு இழுத்த மாதிரி ஆயிரும். அதுக்கோசரம் விட்டுருங்க. ஏய் எந்தடா, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்க வேண்டாம்னு போய் சொல்லு. வா. என்ன போக சொல்லுதே? ஏற்கனவே கணேசன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் தெரியுமில? கேஸ் வாபஸ் வாங்கிக்கலாம். வா வாங்கடா. தங்கமணி, இந்த பொம்பளைங்களை நம்ப கூடாதுங்கிறது சரியா போச்சு பாத்தியா? இந்த பசங்க இறக்கப்பட்டு நல்லது செஞ்சா அதுவே பொல்லாப்பு ஆயிடுச்சு. எந்த பொம்பளையாவது தன்னுடைய கல்யாண விஷயத்துல போய் சொல்லுவாளா? சார் என்னயா? லட்சுமி அம்மா ராம் சாரை பார்க்க வந்தாங்க. உடனே வர சொல்லு. வரட்டும். நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். சார், அவங்க மனசு புண்படுற மாதிரி எதையும் பேசுறாதீங்க. அப்ப நீ மட்டும் புண் பண்ணலாமா? சார் என்ன சார், ப்ளீஸ். சரி விட்டுறேன். வாங்க, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்ல ராம? ராமு, நீங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன விவரத்தை வாட்ச்மேன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் கம்பெனி நீங்க சொன்ன போய்க்கு சமாதானம் சொல்லி போட்டு போலாம் வந்தீங்களாக்கும்? டேய் சுமாரா. அவர் கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. அந்த பொய்ய உண்மைன்னு நானும் ஒத்துக்கிட்டதுனாலதான் என் கழுத்துல இன்னும் தாலி ஒட்டிக்கிட்டு இருக்கு. என் மௌனத்தினால உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் மன்னிப்பு கேட்டு போலான்னு வரேன். இப்ப உங்களுக்காக எங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிற உண்மைய லதா கிட்டயும் உங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லிடணுங்கிற முடிவுக்கு வந்தேன். நோ, உங்களுக்கு கிடைச்ச நியாயமான வாழ்க்கைய எனக்காக கெடுத்துக்காதே. இல்ல ராமு, உங்களுக்கு என்னால ஏற்பட்ட வேதனைக்கு நான் தானே பரிகாரம் பண்ணோம். இத பாருங்க, இந்த வேதனை நிரந்தரம் நான் நினைக்கல. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் லதா தான் என் மனைவியா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சிஸ்டர். என்னத்தான் கூப்பிட்டியா? காலையில இருந்து எல்லாரையும் அண்ணாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தியா? அதனால எனக்கு தெரியல. வந்ததுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்ன? காலையில எங்களை தங்க வைக்கிறதுக்கு கிளிகிட்ட பெர்மிஷன் கேட்டியோ? சமயக்காரன் சமயம் பண்ணதான். உங்க சம்சாரம் ஊர்ல இல்லையோ? சம்சாரம் அது மின்சாரம். ஏனுங்க இது படத்து பேர் சொல்றீங்க? படுத்து பேர் இல்லப்பா, நடந்ததை சொல்றேன். ஒரு நாள் என் சம்சாரம் லைட் சுவிட்சில கை வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இறந்துட்டா. அதுல இருந்து வேற கல்யாணமே பண்ணிக்கலீங்களா? இல்ல, அந்த லைட் சுவிட்சில கை வைக்கிறதையே விட்டுட்டேன். பாவம் சார், நீங்க ஒரு சுவிட்ச் கூட போட முடியாம போயிடுச்சுங்களே. இவ்வளவு பெரிய வீட்டை சொந்தத்துல கட்டியும் என்னங்க பிரயோசனம்? சொந்தத்துல கட்டினதா? இந்த வீடு ஒரு வெள்ளக்கார துறையோடது. எங்க அப்பா இந்த வீட்டுல டிரைவரா இருந்தாரு. துறை லண்டனுக்கு போறப்ப எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே வந்து தங்கிட்டேன். அப்ப முதல்ல எங்க இருந்தீங்க? எங்க அம்மாவோட வயித்துக்குள்ளதான். நாங்கெல்லாம் என்ன திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள இருந்தோம். முதல்ல எங்க சார் வேலை செஞ்சீங்க? அப்படி கேளு சொல்றேன். செங்கல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன் விட்டீங்க? அன்னைக்கு பிரேக் பிடிக்கல, அதனால விட்டுட்டேன். ஓஹோ, அப்படித்தான் விட்டீங்களா? யாரையாவது காலி பண்ணீங்களா? 98 வயசுல ஒரு கிழவன் நியாயமா அன்னைக்கு அடிச்ச வெயில்ல அவனே தானா செத்துருக்க வேண்டியது. கபோதி ஏலாரில வந்து மாட்டிக்கிட்டு செத்துட்டாமா. என்ன பண்ணாங்க? உங்க லைசன்ஸ் பிடிக்கிட்டாங்களா? லைசன்ஸ புடிங்கி இருந்தா தான் போனா போதுன்னு விட்டு இருந்திருக்கலாமே. பஞ்சாயத்து கூடி அந்த கிழவனோட ஒரே பேரனை வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்தணும்னு சொல்லிட்டாங்க. அவன் தான் இவன். பாருங்கம்மா, அவனை 24 hours இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பாத்ரூம் பக்கம் மட்டும் போக மாட்டேங்கிறான். அப்படி இவனுக்கு மட்டும் எங்கதான் போகுதோன்னு தெரியல. சாப்பாடுமா சாப்பாடு. எங்க தாத்தாவையும் அழைத்து கொண்டுட்டு என்னையும் கிண்டல் பண்றீங்களா? ஆமா, இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு. நாங்க சதி பண்ணி லாரி ஏற்றி கொன்னுட்டோம். தோத்துப்பான மோரங்க. மோர் கொஞ்சம் புளிப்பா இருந்தது. அத கல்லுன்னு நினைச்சு இந்த மண்ணாங்கட்டி மத்தியானமா குடிச்சிட்டான். பாப்பா சதீஷ். ஏன்பா, நேத்து நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். அண்ணன் மட்டும் தான் இருந்தாரு. நீ எங்க போயிருந்த? எப்பவும் ஊர் சுத்துறதா உன் வேலையா? அட சும்மா இருங்க ஆண்டி. ஏன் டென்ஷன் உங்களுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு மியூசிக் கேக்குறதா டென்ஷன். மச்சான் கிண்டல் பண்ணாத மச்சான். எஸ்டேட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஹோட்டல்ஸ் இந்த வருஷம் நமக்கு எக்கச்சக்கமா வருமானம். ஒர்க்கர்ஸ் எல்லாம் வைத்து வச்சுல பிரச்சனையை கிளப்பிட்டானுங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? துப்பாக்கி எடுத்து காமிச்சு சுட்டு பொத்திக்கிட்டு சொன்னேன். கப்சுப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் லேபர் லீடர் வந்தாரு. ஊன்னாரு. கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்துனேன். அதுலயே முழுகிட்டாரு. சம்பாதிக்கிறதே சிரமம், அதை வச்சு காப்பாத்துறது அதை விட சிரமம். ஹாய் லதா, how are you? Fine, thank you. How are you? Sit down. Get near my dear. பள்ளி, அந்த காஃபியை கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். நானே கொடுக்குறேம்மா.
தத்தா பக்கத்துல அந்த குரங்கு உட்கார்ந்துருக்கு. அதை நான் கிளப்புறேன் பாரு. Listen all of you. நாளைக்கு ஒரு பெரிய மனுஷனுடைய பர்த்டே நடக்க போகுது. நீங்க எல்லாரும் அதுல கலந்துக்கணும். ஓகே? யார் அந்த பெரிய மனுஷன்? நான்தா. சாரி சதீஷ், என் ட்ரெஸ் உள்ள இருக்கு, வா போய் மாத்திக்கலாம். பரவாயில்ல மச்சான், நான் வீட்டுல போய் மாத்திக்கிறேன். ஆன்ட்டி அங்கிள் நீங்க எல்லாம் அவசியம் கலந்துக்கணும். ஓகே? ஏய் லதா, நீயும் அவசியம் கலந்துக்கிற. ஓகே? பாய் அங்கிள், பாய் ஆன்ட்டி. ஹலோ, இந்த வேலையெல்லாம் மெட்ராஸ்ல வச்சுக்கோங்க. இது எங்க ஊரு. ஏதாவது வால் ஆட்டுனீங்க அப்புறம் தெரியும். அம்மனியோ, நீங்க வாலாட்டினாலதானே அவருங்க வந்திருக்காரு. நீங்க அவர்கிட்டயே பேசிக்கோங்க. லதா, வழிய விடு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ என்கிட்ட ஒண்ணு பேச வேண்டியதில்ல, அதுக்கு அவசியமும் இல்ல. அவசியம் இருக்கிறதுனால தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்றது கேளு. உங்க அண்ணன், நீ, உங்க அப்பா எல்லாரும் நினைக்கிற மாதிரியே என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன்னு இருந்துட்டு போட்டோம். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன். ஆனா நீ எனக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப கொடுமையானது. சொல்ல போனா தூக்கு தண்டனை கைதிக்கு முகத்துல போடுற கருப்பு துணி மாதிரி நீ காதல பயன்படுத்திக்கிட்ட. வெளிச்சந்தா உலகம்னு நம்பி விளக்குல விழுந்து சாகிற வெட்டில் பூச்சி மாதிரி நீ என் மனசுல ஏற்படுத்தின காதல உண்மையை நம்பி நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி என்ன சாகடிக்கிறத விட ஒரே அடியா விஷம் கொடுத்துருக்கலாம். என்ன மரணாவஸ்தைங்கிறது ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். எது எப்படியோ உன் மேல என் மனசுல ஏற்பட்ட காதல் உண்மையானது. அந்த புனிதமான உறவை பொய்யாக்கிடாத ப்ளீஸ். இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் டைம் வேணும். ஓஎஸ், தாராளமா எடுத்துக்க. நாளை மறுநாள் உன் பதிலுக்காக இதே இடத்துல காத்துட்டு இருப்பேன். வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவு தாத்தா பண்ற வேலை. தாத்தா என்னையா தசரதன்? வாயா, என்னையா வண்டி ரெடியா 2 நாள் ஆச்சு, இவ்வளவு லேட்டா வர்ற? என்னப்பா, பில்லுக்கு பணம் தயார் பண்ண வேண்டாமா? பின்ன சும்மாவா கொடுப்பாங்க? இப்ப எப்படி வந்திருக்க? வந்திருக்கேன். சரி சரி வா, வண்டியை ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன், எடுத்துக்கிட்டு போ. வா, பின்னாடியே முன்னாடி ஏறி உட்காந்துக்கோ. ஊட்டி குளிரு, ராத்திரி பூரா பனியில வெளியில நனைஞ்சிருக்கு, அதான் சோக்கு எடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். டேய், திங்கிற சோத்துக்கு இதையாவது செய்யி, கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு. நானும் இறங்கி தள்ளுறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். தள்ளுங்க 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 தள்ளுங்க, இன்னும் கொஞ்சம். நிறுத்தியா? உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வேர்த்தது என் ஒருத்தருக்கு தாயா. என்ன யார் ரிப்பேர் பண்ண? நேத்து சாயந்தரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க. இல்லடா கட்டிய நான் கை வைக்காத இன்ஜினா? எப்படிப்பட்ட மெக்கானிக் நானு. ஐயோ, இன்ஜினிய காணோம். நேத்து ராத்திரி எங்க படுத்த? செட்டில் தாங்க படுத்திருந்த.
மரியாதையா உண்மையை சொல்லு. நேத்து ராத்திரி எங்க படுத்த? உண்மையை செட்டில் தாங்க படுத்திருந்தேன். டேய், என்ன ஜெயிலுக்கு போக வைக்காதா? உரல் வலையை நெரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லு. சொல்லிடுறேங்க. நேத்து 4 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் மண்ணாங்கட்டி நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிற, வா இடியாப்பம் பாயாவும் சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க. நீங்க தான் நம்ம வீட்டுல பண்றது இல்லையா? சரின்னு நான் சாப்பிட போயிட்டுங்க. 3 பேர் செட்லயே இருந்தாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த 3 பேர்த்தையும் காணுங்க. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டுங்க. பண்ணு அங்க போய் அந்த கம்பை எடுத்தா. சரிங்க. கையில இவனை என்னால அடிக்கவே முடியாது. இந்தாங்க. நேத்து ராத்திரி செட்ல தானே படுத்த? ஆமாங்க. என்ன பண்ண? இடியாப்பம் பாயாவும் சாப்பிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டேடா. Uncle, auntie, Lada, please come, please come. Many happy returns of the day. Thank you. It's okay. Please get in. Please. Many happy returns. Hi, மச்சான். Get in. சார், அந்த பொண்ணு யாரு? அதான்யா நான் கட்டிக்க போற பொண்ணு. crowd வந்திருக்குல்ல? வேற கூலிங் சாப்பிடுங்களா? இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க ஏன்பா? வேணாம் போப்பா. One second, இப்ப வந்துடுறேன். Pen is yours, ma'am. குட் மார்னிங். என்ன பார்த்து அதிர்ச்சியா இருக்கா? இன்னைக்கு நீ பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்த. உனக்காக நாங்க வெயிட் பண்ணேன். ஆனா நீ வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ இங்க இருக்கேன்னு. அதுதான் நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு. ஓ, நான் பதில் சொல்றேன்னு சொன்னத உண்மை நினைச்சுக்கிட்டியா? நடு ரோட்ல ஒரு பொண்ணை வழி மறிச்சு வாதம் பண்ணா இப்படித்தான் ஏதாவது போய் சொல்லிட்டு போவாங்க. இத பாரு, நீ எத்தனை தடவை கேட்டாலும் நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன். நான் உனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை இருக்கே, அது நியாயமானதுதான். மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். கீழே போலீஸ்ல இருக்காங்க, தெரியுமா? இதுக்கெல்லாம் பயந்தவனா இருந்தா நான் ஊட்டி வரைக்கும் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன். அப்ப நீ ஊட்டிலே கிடந்து சாக வேண்டியதுதான். அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். அண்ணே பாருங்கண்ணே. ஏய், கையாடு. வேலை உன் தங்கச்சி கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருந்தையா? ஏய், சும்மா சத்தம் போடாத. எனக்கு போட தெரியும். இவ்வளவு பெரிய கூட்டத்துல என் மரியாதை போறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா உன் மரியாதை நீ காப்பாத்துக்குவேன்னு நினைக்கிறேன். கையாடு. நாங்க பார்ட்டிக்கு போன இடத்த சொல்லி அந்த ராமப்பையில ஏண்டி அங்க அனுப்பிச்ச? ஏன் அனுப்புன? நான் சொல்லலங்க. உன்னை தவிர வேற யாரும் மூலமாடி அவனுக்கு தெரியும். இங்க பாரு, இந்த வீட்டுல நான் சொன்ன பொய்ய நீயும் உண்மைன்னு ஒத்துக்கிட்டதே இந்த தாலிக்காக தான். இனிமேல் அந்த பசங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்ச இன்னொரு பொய்ய சொல்லி இந்த தாலியை கட்டிட்டு வீட்டை விட்டு துரத்திடுவேன். அப்படி என்ன பொய் சொல்லுவேன்னு பாக்குறியா? அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு நீதான் பாஞ்சாலி அருன்னு சொல்லுவேன். சொல்லுவேன் தான் சொன்ன, சொல்ல வச்சிடாத. அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா. வண்டி ரெடியா? ஒரே ஒரு சின்ன வேலை தான் பாக்கி இருக்குன்னு சொன்னாருங்க. என்னையா எப்ப பார்த்தாலும் சின்ன வேலைன்னு கிட்ட. இப்ப நான் அவசரமா போகணுமே. அவசரமா போகணுமா? அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போங்க. சின்ன வேலை தானே, அத அப்புறமா பாத்துக்கலாம். சரி சரி, இந்த நேத்து நான் அவர்கிட்ட பேசிட்டேன். இதை கொடுத்துரு. சரிங்க, நான் வண்டி எடுத்துட்டு போறேன். அவர்கிட்ட சொல்லிடு. எங்கடா அந்த ஜீப்பு? நான் வேலை பாக்கி இருக்குன்னு சொன்னேன்ல. சின்ன வேலை தானே இருக்குன்னு சொன்னீங்க. சின்ன வேலையா? ஐயோ, ஸ்டீரிங் நட்டை டைட் பண்ணாம விட்டுட்டேனே. இப்போ நான் என்ன செய்வேன்? ஹரிஷ் மேல போயிடுவானே. ஐயோ ஐயோ. ஏங்க அடிக்கிறீங்க?
டேய் நீ என் கூட வாடா. அப்படி எதுனா ஆச்சுனா உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். வாடா வாடா. ஏறா ஏறு. அதான் வண்டி காப்பாத்திடலாம். வளைஞ்சு வளைஞ்சு வேற போறானே. ஸ்டேரிங் நெட் லூஸ் ஆகிட்டே இருக்குமே. ஐயோ பாதிரியார் ஏறாரு. பரலோகம் போக போறாரு. ஐயோ அநியாயமா ஒரு காதல் ஜோடிய காலி பண்ணிட்டியாடா பாவி. கபாதி கபாதி அவங்களுக்கு எதுனா ஆச்சு நீ தொலைஞ்சே சொல்லிட்ட. அப்பாடா நல்ல வேலை முடிச்சிட்டோம். ஹரீஷ் நிறுத்து நிறுத்து நிறுத்து. இனிமே வண்டியை எடுக்காத. ஏன் வண்டியை எடுத்துற? பணம் தான் கொடுத்துட்டேனே. பணமா? நீங்க எல்லாரும் இந்நேரம் பணமா போயிருப்பீங்க. இங்கதான் இங்கதான் விழுந்திருக்கணும். டோருக்கு ஸ்டேரிங் நட் ஸ்டேரிங் நட்டு. ஹரிஷ் அட பாவி, வேலை முடியாம ஏன் வண்டியை கொடுத்த? நானா கொடுத்தேன்? அந்த கம்நாட்டி தான் கொடுத்தான். டேய் உன் தாத்தாவை லாரி ஏத்தி கொண்டு உன்னை கல்லாலே அடிச்சு கொள்றேன்டா. அன்னைக்கு ஃபாரினர் ஒருத்த போட்டோ எடுத்தான்னு சொன்னல, அவனுக்கு அட்ரஸ் கொடுத்திருந்த, அவன் வச்சிருக்கான். எவ்வளவு அருமையா இருக்குல்ல? உனக்கும் விவசாயம் இல்ல, அந்த வெளிநாட்டுக்காரனுக்கு விவசாயம் இல்ல. ஏண்டா லவ்வர்ஸ் போட்டோ எடுத்தா அவங்க ரெண்டு பேரும் நல்லா நெருக்கமா இருக்கும்போது எடுக்கணும்டா. அதை விட்டு சுண்டல் சாப்பிடறதையும் ஐஸ்கிரீம் சாப்பிடறதையும் இந்த போட்டோவே வேஸ்ட். சரி இது வேண்டாம், வேற நல்ல போட்டோ எடுத்து. என்னாச்சு? உனக்கு பிடிக்கல பேசாம இருக்க வேண்டியதானடா. ஏன்டா தூக்கிறது? இது உனக்கு வெறும் போட்டோவா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய காதல். நானும் அவளை சேர்ந்து இருக்கிற முதல் போட்டோடா இது. அதுல என்னோட உறவு மட்டும் இருந்தது அழிஞ்சு போறது நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அவளோட உறவு அழியிறது என்ன தாங்கிக்க முடியாதுடா. என்னைக்கு இருந்தாலும் உன் நெத்திக்கு வரப்போற குங்குமம் என் கையால தான் வரணும்.
சொல்லுங்கடா. இந்த ஜென்மம் மட்டுமல்ல 7 ஜென்மத்திற்கும் நீதான் இவன் மனைவி, இவன் தான் உன் கணவன். ஏய் மச்சான், கதா கூப்பிடு. கதா, நீ வாமா. Hello, Inspector. Come on, come on.